ஏய் செமையா இருக்குடா அந்த தண்ணியை. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சவுண்ட் தான் போக போகிறோம். இந்த பேக்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த பட்டாயா சிட்டின்னு பார்ப்போம் தெரியுமா? பேங்காக்னாலே வந்துட்டு தாய்லாண்ட்னாலே பட்டாயா சிட்டின்னு தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த பட்டாயா சிட்டியோட இதுதான் அங்கே இருக்குது. நாங்கள் வரும்போது தான் PATT வந்துட்டு தூக்கிட்டானுங்க. இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே நம்ம அந்த கோரல் ஐலாண்டில் இந்த ஒரு ஸ்பீட் போட் எடுத்து பேராசீலிங் அதுக்கப்புறம் ஷீ வாக்கிங் அந்த இடத்துக்குலாம் போக போகிறோம். இவ்வளோ பெரிய இது நடந்து போகணும் போல். இந்த மாதிரி ஒரு ஸ்பீட் போட்டில் தான் நம்ம எல்லா இடத்துக்கும் போக போகிறோம் கைஸ். வானா அது தூரமா இருக்கு. அம்மா பேராசைலிங் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கோரல் ஐலாண்டுக்கு போக போகிறோம். ஸோ நமக்கு போட் வந்துருச்சு. கைஸ் நம்ம வந்துட்டு கோரல் ஐலாண்ட் வந்தாச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ட்ராவலு? ஆமாம் 1 ஹவர்லாம் இல்லை, ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். 20 மினிட்ஸ் பட்டாயாலேருந்து இங்கே ஸ்பீட் போட்டு இதுவே ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த பீச்சில் தான் இறங்க போகிறோம். பீச் செம்ம க்ளீனாக இருக்குங்க பாருங்க கைஸ். ஆன்டிஸ்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. இதான் கைஸ் எங்கள் போட். ஐயோ எங்கடா பிடிக்கிறது? ஏய் செமையா இருக்குடா அந்த தண்ணியை. பாருங்க எவ்வளோ கிளீனா இருக்கு இந்த தண்ணி. கலரே செமையா இருக்கு. இங்க பாருங்க இந்த மண்ணெல்லாம் பாருங்க. இப்போ நம்ம இந்த பனானா ரைடு போக போகிறோம். இந்த பனானா ரைடுனா இந்த ஒரு இதில் கூப்பிட்டு போயிட்டு கீழே தள்ளி விட்டுருவானுங்க, அப்படி இல்லைனா கூப்பிட்டு வந்துடுவானுங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் ஜெட்ஸ்கி போக போகிறோம். இந்த மாதிரி ஒரு போட்டில் தாங்க 20 மினிட்ஸ் ரைடு. போட்டு வெறுப்புடா, என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல. போட்டு அப்படி ஆட்டுறானுங்க. சரியான ஒரு ரைடு, செம ஸ்பீடில் வந்தோம். இப்போ வந்துட்டு இந்த ஜெட்ஸ்கி தான் போக போகிறோம். ஜெட்ஸ்கி பனானா ரைடு பட்டையை கிளப்புவோம். இதுவும் அவங்களும் கூட வருவானுங்க போல, நம்மளா தனியாக ஓட்ட முடியாது. நம்ம திருப்பி வந்துட்டு இதுக்கு போக போகிறோம். எதுக்குன்னா பட்டாயாக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் முடிஞ்சு, ரைடெல்லாம் முடிஞ்சு அந்த பக்கம். ஸோ கைஸ் நம்ம திருப்பி வந்துட்டு பட்டாயா போக போகிறோம். இந்த பீச் வெறித்தனமாக இருந்துச்சு. யார் number 1 very good man you no good best yeah ஒருத்தன் என்னன்னா அடிக்கிறான், ஒருத்தன் என்னன்னா நல்லா. இந்த பீச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு வெறித்தனம். நாங்கள் வந்துட்டு அங்கே அந்த சைடு ஒரு டீப்பான ஒரு இது மாதிரி இருந்துச்சு. நல்லா உள்ளே போய் ஆழமாக நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு 30 நிமிஷம் வந்துட்டு நாங்கள் அந்த டீப் இதில் போய் இருந்தோம். ஸோ அதுவே வந்துட்டு செமையாக இருந்துச்சு. நல்லா ஆனால் உப்பு தண்ணி, இந்த இடம் பயங்கரமான உப்பு தண்ணி. அதான் நம்ம போட்டு கைஸ்.
நம்ம வந்துட்டு அந்த கோரல் ஐலாண்ட்லேருந்து வந்தோடனே ஒரு சின்ன ஒரு டொயோட்டோ வேனில் வந்துட்டு இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்தியன் டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட். இங்கே வந்துட்டு சப்பாத்தி இருந்துச்சு, ரைஸ் இருந்துச்சு, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் இருந்துச்சு. அதெல்லாமே வந்துட்டு இவங்க இந்த பேக்கேஜ்லேயே வந்துட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ கோரல் ஐலாண்ட்லேருந்து வந்தோடனே நேராக இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அண்ட் இங்கேருந்து நீங்கள் ரூம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றலாம். நீங்கள் எம்மானுவேல் ஹாலிடேஸில் புக் பண்ணிங்கன்னா அவங்களே இந்த மாதிரி ஃபுல்லாக ஐட்னரி போட்டு எல்லாமே இது பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக எங்கேயும் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கைடு ரொம்ப நல்ல கைடாக இருந்தாங்கன்னா எங்கள் மாதிரி கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா சான்ச்சுரி ஆஃப் ட்ரூத்லாம் வந்துட்டு நாங்களாம் பிளான் பண்ணி போனது தான். இந்த இடத்துக்கு நீங்களும் முடிஞ்சால் போங்க. ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்கிடெக்சர் இது. அண்ட் கோரல் ஐலாண்டுமே நீங்கள் இந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இல்லை நல்ல ஒரு பீச் பார்க்கணும் அப்படின்னா 20 மினிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு போட் ரைட், ஸ்பீட் போட் ரைடு பயங்கர வேகமாக போவானுங்க, போட்டு அடித்து தூக்கும். இங்கே போனீங்கன்னா அந்த ஐலாண்டில் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஜெட்ஸ்கி ஓட்டலாம், பேராஸ்லைடிங் இருக்குது, அதுக்கப்புறம் பேராகிளைடிங் இருக்குது, பேராஸ்லைடிங் இருக்குது. இது இந்த பனானா போட் ரைடு அதெல்லாம் நாங்கள் போனோம். ஆனால் வீடியோ எடுக்க முடியல, நாங்கள் ஃபோனை இந்த பக்கம் வச்சுட்டதுனால. அண்ட் பீச்சில் ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தோம். ஆனால் வந்துட்டு கலர்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம ஊர் தண்ணி மாதிரிலாம் கிடையாது. செம்ம ப்ளூவாக செம்ம க்ளீனாக இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு தாய்லாந்து வந்தீங்கன்னா பட்டாயாவில் இந்த பீச் எல்லாமே வந்துட்டு சுற்றி பாருங்கள். இது அப்படியே நம்ம இந்த காரில் தான் வந்தோம். நம்ம வந்துட்டு கோரல் ஐலாண்ட் போனோமா, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஹோட்டல் வந்தோம். அண்ட் ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் 7-Eleven தான் போய் போக போகிறோம். 7-Eleven என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட். அது வந்துட்டு இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு சூப்பர் மார்க்கெட். திங்ஸ் வாங்க போகிறோம், லைக் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி. ஸோ கைஸ், நம்ம கைடு கிட்ட கேட்டப்போ இந்த பட்டாயா நைட் பஜார்ன்ற இடத்துல வந்து ஷாப்பிங் பண்ண சொன்னாங்க. நம்ம பீச் பக்கத்துலேயே அப்படியே இந்த சென்ட்ரல் பட்டாயா பக்கத்துலேயே வந்துட்டு இருக்கு. ஒரு கடைக்குள்ளே வந்தாங்க. இங்கே பாருங்க, இந்த கடை வந்துட்டு வெறும் 80 பாட்டு தான். 80 பாட்டுனா கிட்டத்தட்ட நம்ம ஊரில் 200 கிட்ட. இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்ணாடி, இந்த மாதிரி கண்ணாடிலாம் வெறும் 200 rupees தான் நம்ம ஊர் கணக்கில். இங்கே பாருங்க, இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. 200க்கு ஒர்த்து தான் ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா. அதே மாதிரி இந்த வாட்ச் எல்லாமே கிட்டத்தட்ட 300 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. இந்த மாதிரி இந்த ரோ ஃபுல்லாகவே கடைங்கெல்லாம் இருக்குது. பட் ஆனால் எல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. அதாவது நம்ம பேங்காக்ல பார்த்ததோட இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அந்த பவுச் இது கேட்டேன்னா இது 1000 ரூபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது. இது வந்துட்டு ஒரிஜினல் கிடையாது, ஃபர்ஸ்ட் காப்பின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் காப்பி ஆஃப் எதுனா இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸான பிராண்ட்ஸ். இதோட ஒரிஜினல் பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா அந்த மாதிரி ரேட் இருக்கும். அந்த மாதிரி ரேட் இருக்க பர்ஸோட டூப்ளிகேட் இவங்க செய்கிறாங்க. இந்த டூப்ளிகேட்டோட ப்ரைஸே வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம ஊரில் 1000 ரூபா 2000 ரூபா கணக்கு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இது இருக்குது. இப்போ இந்த வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான். இந்த பேக்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் எல்லாமே ஃபர்ஸ்ட் காப்பி தான், ஒரிஜினல் கிடையாது. அந்த ஒரிஜினல் பிராண்ட் இது மாதிரியே செஞ்சு அப்படியே செய்கிறாங்க. இங்கே ஷூஸ் இருக்குது, பேக் இருக்குது. இது வந்துருச்சு இல்லடா. இந்த சிக்கன் இது ஒன்னும் ஒரு பீஸ் 2 பீஸ் இல்ல பாரு, புரியுதா? அதுக்கு போல இது தந்திருக்காங்க. See, you have eyes, no? See this, see the texture for this one. அது அந்த சின்னது. This is big piece, that is small piece. Give me 5 there. You can pay. This is not KFC chicken. The texture is different for this one and the texture is different for this one. This is not the But KFC. now I have only this. But that's not my problem. You should have said to me. Harra, This is not, you just have this. Then I would have left, no? I don't know. What? How can you say no? I don't know. ஐஸ் இங்க பாருங்க, KFCல எவ்வளவு கேவலமான ஒரு சிக்கன் தராங்க பாருங்க. You want chicken with them? You remove this, give me 5 on that. That's all. பாருங்க guys, கேவலமான ஒரு டெக்ஸ்சர்ல சிக்கன் தந்து இதுதான் மட்டும் இருக்கான்றாங்க. 5. That, see, this is you want. Different. I can call a manager. I have a. I can. When I was ordering, right, you should have told me that this is only available. Then I would have left. You didn't tell us. See, just remove it. Do you want or not? Now, Just remove this. Give me 5 on that. Simple. but you cancel. No. This is not the one that I ordered. Stop. Now have only this. But you don't want, I can pay money for you. Now money. தரா. Wait. Stop. No, you stop. You stop. கடை தராத. Or not? Do you want or not? I want 5 on Stop. this.
I talk for you. Do you want or not? I want, but not this one. But you want now have already. I don't want this but one. do I you want a different one. I have. You are telling that you only have this, but that is not my problem, no. That's your problem. That's your guy's problem. What can I do? I problem. Okay, your problem. What can I do? Give that. No, Simple. I'm so sorry. Cannot. 5 எடுத்து வச்சிட்டாங்கடா. You got it right. Keep it here. That's all. Simple. இதுதானே அது 4ஆ? How many you kept? 4 தான் இருக்கு. Okay, fine. At least you did that. Thank you. பாப்போம். இங்க பாத்தீங்கன்னா தாய்லாந்துல பட்டாயால இருக்க சென்ட்ரல் பட்டாயாவோட கேஎஃப்சில ஒரு கேஎஃப்சி ஆர்டர் பண்ணோம். டைம் வந்துட்டு ஏற்கனவே டைம் இல்லைடா 10:04 இங்கே. பட் ஆனால் வந்துட்டு கிட்டத்தட்ட கேஎஃப்சிலாம் ஓரளவுக்கு ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் இதுதான் லாஸ்ட் பீஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி ஒரு 3 ஏதோ அது சிக்கன் மாதிரியே தெரில, ஏதோ மட்டன் இது மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கேவலமான ஒரு சிக்கன் பீஸை எடுத்துகிட்டு வந்து இதுதான் இருக்குது அப்படின்னாங்க. அண்ட் அவங்க முன்னாடியே இன்ஃபார்மும் பண்ணல. பட் எனிவே வந்துட்டு அவங்க ஃபைனலாக வந்துட்டு இந்த பெரிய பெரிய சிக்கன் 4 அதுக்கப்புறம் சில பீசஸ்லாம் தந்தாங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் இருந்தாலும் இந்த மாதிரி கேஎஃப்சி பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நம்ம கோட் படத்துல வரல ட்ரீ டவுன் பட்டாயா, அங்க வந்திருக்கோம். நம்ம தளபதி வந்துட்டு ஜீவனோட தோல்ல வச்சுட்டு ஒரு சீன் வரும்ல, அந்த சீன் இந்த இடத்துல தான் எடுத்தாங்க. ஸோ அங்கதான் வந்திருக்கோம். இதுதான் லைவ் ஸ்ட்ரிம்பு. சண்டை போடாதீங்களா, நீங்க ஆக்சுவலா எக்ஸாட்டிக் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு இவனுக்கு இவன் பெட்டு கட்டினான். நம்ம உயிரோட சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல உயிரோட இருக்கிற அனிமல் சாப்பிட போறேன்னு நினைக்கிறேன். அனிமல் இல்ல ஃபிஷ்ஷு. இதுக்கப்புறம் நாங்க உயிரோட இருப்போமா தெரியல. ஆமா, எங்களுக்கு எது ஆனாலும் இது பாடுறா பார்க்க எப்படி இருக்குன்னு க்ளோஸ் அப்ல சாப்பிடலாம் வா, வயிற்றுக்குள்ள ஊறட்டும். ஆத்தாடி ஆத்தா போட்டாங்களா நான் ஒரு வாங்குறேன். கிளம்பிட்டுல 1000 ரூபாய்க்கு நான் எங்க கட்டினேன். சரி குடி. இல்ல உட்காரு வந்து பதத்தாரு கண்ணுல ஒரு பயம் தெரியுது. அங்க ரெண்டு பேசினால சாப்பிடுறா வாய் தான். சரி கத்தாத. தண்ணி பாட்டில் ஒண்ணு வாங்கிரு. நோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. இல்லடா தருவாங்க. இல்லடா கிட்ட வா. திறந்தா பறக்கும்டா. இங்க பாருங்க துடிக்குது, உள்ளார துடிக்குது. என்னடா இப்படி துடிக்குது? சாப்பிட போறோம். லைட்டா டர்ன்னு இருக்கு. ஏய் வெள்ள குதிக்குது. சாப்பிடு. என்னடா இத துடிக்குது? எப்படி இருக்கு? உள்ள அழுகுறான். நல்லா இருக்கு. சூப்பர். கையில எல்லாம் பறக்குதுடா. गाइस வேற மாதிரி. நீங்க என்ன சொல்றா? செம்ம ஸ்பைசியா இருக்குடா இது. நல்லா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு கைஸ். ஆனா ஒரு மீன் சாப்பிடுற மாதிரிலாம் இல்ல, ஏதோ ஒரு குடிக்கிறத வந்து பயப்படாதீங்க. ஆனா கசக்கு முறுக்குன்னு இருக்கு. அதோட எலும்புன்னு நினைக்கிறேன்டா. ஒரு பானிபூரி முடிய போற ஊறுதுடா. ஆனா இதுவே செம்ம ஸ்பைசி. நாங்க இப்படிக்கும் லெஸ் ஸ்பைசி தான் சொன்னோம். இங்க பாருங்க மீசெல்லாம் ஆடுது. ஒரு கட்டு கட்டுறான். மீனுக்கா இல்ல உனக்கா? ஆனா துடிக்கும் போது கொஞ்சம் பயமா இருக்குது. இங்க பாரு கையில கட்டு. உயிரோட தான் இருக்கு. அது எப்படி என்ன இருக்கு? தாறு மாதிரி தக்காளி சோறு. நல்லா இருக்கு. ஸோ கைஸ் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். காலையில கோரல் ஐலாண்டில் பயங்கரமாக ஃபன் வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிட்டு பீச்சில் ஜாலியாக குளிச்சுட்டு மதியானம் வந்து இந்தியன் பஃபெட்டில் சாப்பிட்டுட்டு அண்ட் ஈவினிங் நேரம் 7-11 பட்டாயாவில் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு ட்ரீ டவுன் பட்டாயா, அதுக்கப்புறம் சில இடங்கள்ல அப்படியே சுற்றிட்டு இன்னைக்கு வீடியோ சூப்பராகவே போச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்துட்டு சொல்லணும்னா இந்த மதியானம் லஞ்சு அண்டு காலையில் கோரல் ஐலாண்ட் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இமானுவல் ஹாலிடேஸ் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே புக் பண்ணி நம்மளுக்கு பிளான் பண்ணி தந்தாங்க. ஸோ நீங்கள் அப்படி ட்ரிப்ஸு ஆர் டூர்ஸ் பிளான் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை புக்கெட் போகணும், கிராபி போகணும், எங்கேயாச்சும் போகணும்னு நினச்சிங்க, இல்லை உலகத்தில் எங்கேயாச்சும் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இமானுவல் ஹாலிடேஸோட பேக்கேஜஸ் ஒரு தடவை கேட்டு விசாரிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி எங்களுக்கு சில இடங்கள் நாங்கள் பர்சனலாக போகணும்னு நினச்சி வச்சிருந்த இடங்களுக்குமே அவங்க வந்துட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி தந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு இமானுவல் ஹாலிடேஸ் ட்ரை போகணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களோட கான்டாக்ட் நம்பர் தரேன். ஸோ நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி அவங்க கிட்ட உங்கள் டூர்
டூர் பேக்கேஜஸ் பற்றிலாம் கேட்டுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு விஜய் ப்ரோக்காக நம்ம ஒரு ஃபோன் வாங்கியிருக்கோம்னு சொன்னோம்ல. ஸோ அந்த ஃபோனை வந்துட்டு இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதையும் டப்புன்னு பண்ணிடுவோம். ஏன்னா நாளைக்கு நம்ம ஃப்ளைட்டில் வந்துட்டு செக்இன்ல வந்துட்டு இதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். தரடா. ஓகே கைஸ், இதுதான் நம்ம iPhone 16 Pro Desert Titanium. ஸோ இங்கே வந்துட்டு தாய்லாண்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கினீங்கன்னா இந்த ஃபோனோட நான் காஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். இதே ஃபோன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா 40,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் வாங்கியிருந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம விஜய் ப்ரோ வந்துட்டு இங்கே வாங்கிட்டு வர சொன்னார். ஸோ இதுதான் நம்ம ஃபோன், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். அண்ட் இந்த ஃபோனுமே வந்துட்டு கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்துட்டு 1,40,000 சம்திங். இங்கே வந்துட்டு 98,000 கிட்ட வாங்கினோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து தாய்லாண்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி ஃபோன் வாங்கிட்டு வர சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் வாங்குறதோட இங்கே கொஞ்சம் சீப்பராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி நான் இங்கே நான் லேஸ் பேக்கெட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம இந்த இதில் வாங்கினோம். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த டைகர் பார்க்கில் இந்த வாங்கின இந்த ஃப்ரேம் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா இதுக்கப்புறம் காமிக்க முடியுமான்னு தெரில. ஸோ இந்த ஃப்ரேமு அதுக்கு மாதிரி கார்லாம் வந்துட்டு நம்ம பட்டாவில் வாங்கினோம். ஸோ எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது தூக்கி போடு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் லேஸ், ஏதோ சிக்கன் கட்ஸோன்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்குன்னே தெரில. சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட லேஸுமே வந்துட்டு இந்த ஊரில் இருக்குது. அண்டு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வீடியோ வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு தான் வந்து கடைசி நாள் இந்த தாய்லாந்து. நாளைக்கு நைட்டு 8:30 நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளைட்டு. ஸோ நாளைக்கு வீடியோ வந்துட்டு நீங்களே வந்துட்டு பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இமானுவல் ஹாலிடேஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் தாய்லாந்து சீரீஸை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இந்த தாய்லாந்து சீரீஸ் இருந்துச்சுன்னு வந்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ பை கைஸ், பை ஃப்ரம் எல்லா. ஃபைனல் டே இன் தாய்லாந்து. ஓகே, ஒரு எஸ்கலேட்டர் ரொம்ப ஒரு கவலையை கொடுக்கும்.